தமிழக சட்டசபையில் கவர்னர் ஆற்றிய உரை அம்மா கால அட்டவணையாக அமைந்துள்ளது என்று ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். தமிழக சட்டசபையில் கவர்னர் உரை நிகழ்த்திய பின்னர் சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அதிமுக அரசு ஏற்கனவே அறிவித்த திட்டங்கள் தான் கவர்னர் உரையில் இடம்பெற்றுள்ளதாகவும் புதிதாக எவ்வித கொள்கை அறிவிப்பும் இல்லை என்றும் கூறினார். அம்மா கால அட்டவணையாக கவர்னர் உரை இருந்ததாகவும் தெரிவித்த ஸ்டாலின் மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டத்தை கிடப்பில் போட்டது அதிமுக அரசுதான் என்றும் குற்றம் சாட்டினார். சட்டசபையில் தற்போது கருணாநிதிக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கை இருக்கும் இடமானது அவரால் வந்து செல்ல முடியாத அளவில் இருக்கிறது என்றும் ஸ்டாலின் குறை கூறினார். இன்று சட்டமன்றத்தில் ஆளுநர் உரை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் உரையை பொறுத்தவரையில் இது அரசினுடைய உரைதான் என்பது வெளிப்படுகிறது. இந்த அரசு என்னென்ன ஆசைப்படுகிறதோ அதையெல்லாம் இந்த ஆளுநர் உரையில் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய அதே நேரத்தில் அதை எப்படி நிறைவேற்றுவது என்பது குறித்து எந்த விவரமும் எந்த விளக்கமும் அதில் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா சென்டர் முதல் அரசு கேபிள் வரை, அம்மா குடிநீர் முதல் அம்மா மருந்து வரை, அம்மா உப்பு திட்டங்கள் முதல் அம்மா சிமெண்ட் வரை, இப்படி அம்மா திட்டங்களை பற்றி ஒரு பெரிய பட்டியல் இந்த ஆளுநர் உரையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நோக்கியா, ஃபாக்ஸ்கான் போன்ற கம்பெனிகள் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் ஈடுபடப் போவதாக ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த 2 தொழிற்சாலைகள் இங்கிருந்து செல்வதற்கு காரணமாக இருந்த ஆட்சிதான் இந்த ஆட்சி என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே தும்பை விட்டுவிட்டு வாலை பிடிப்பது போல் ஒரு அறிவிப்பு இந்த ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது.